Welcome to my channel Simply Mathematics. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926 leaving remainder 12 in each case. ஒன்றில் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் வந்து இந்த 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 12 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன இருக்குது, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் என்னது, கிவன் 1230. அதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், -12. என்ன ஆகும், அப்படியே பண்ணலாம். என்ன ஒரு 10 லாஸ்ட் டிஜிட்டு. இப்போ 8 வருமா, 8. அடுத்த 2ல் 1 போக 1. அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன வரும், நமக்கு 2 அப்படியே தான் இருக்கும், 1. அடுத்த நெக்ஸ்ட்டு 1926. அதுலேருந்து 12 மைனஸ் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும், 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. 1லேருந்து மைனஸ் 1 பண்ணால் 1, 9, 1. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Now let's find the HCF of HCF of 1000. எது வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அது கண்டுபிடிக்கணும். 1218 and 1914. ஓகேவா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், A = PQ யூக்ளிடியன் ஃபார்முலா, யூக்ளிடியன் லெம்மா. ஓகே, அது எது ஹையஸ்ட் நம்பர் அதானே ஃபஸ்ட் எழுதுவோம். இதானே ஹையஸ்ட் நம்பர். அப்போ 1914 = B வந்து இந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் 218. இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் 1 டைம் தான் வரும். ஓகேவா? 1 டைம். பேலன்ஸ் என்ன இருக்கும், இது போட்டு பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மென்டல் கால்குலேஷன் கூட போடலாம். 1218. அப்போ 14ல் 8 போனால் என்ன வரும், நமக்கு 6 வரும். இங்கே 10ல் 1 போகுனா 9 வருமா, 8 தான் இருக்கும். 8ல் 1 போனால் 6 வரும். ஓகே, 696. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த நம்பர் வந்து டிவைஸ் வந்து டிவைடண்ட்டாக வந்துடும். அப்போ 1218. ஓகேவா? = 696. இது 1 டைம் தான் போகும். ஏன்னா செகண்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1200 வரை அதிகமாக வரும். ரைட்டா? அப்போ 1 தான் போடலாம். பேலன்ஸ் வந்து 522. ஓகேவா? மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து என்ன ஆகும், டிவைடண்ட்டாக வந்துடும். 696 = 522. இதுவும் 1 டைம் தான் வரும். இது 600 500. அப்போ 1 தான் வரும். அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும், நமக்கு 4, 5, 696. 6லேருந்து 2 போனால் 4 வருமா. 9லேருந்து 2 போனால் என்ன வரும், 7 வருமா. 6லேருந்து 5 190, 174. இப்போ இந்த 522 இந்த சைடு வந்துடும். இப்போ 174னா 3 டைம்ஸ் வரும். 174 × 3னா 1, 22, 2 மீது 1, 522. ஓகேவா? அப்போ 3 டைம்ஸ் ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஓகேவா? அப்போ எது நமக்கு வேல்யூ, HCF இது தான். ஓகேவா? அப்போ இந்த ரெக்கார்ட் என்ன கேட்டுறாங்க, த ரெக்கார்ட் லார்ஜஸ்ட் நம்பர், த ரெக்வயர்ட், அதில் சொல்லியிருக்கிறதுலாம் நம்ம எழுதுகிறோம். HCF ஏதான ப்ராப்ளம் இல்லை. லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 174. ஓகேவா? அடுத்த 8th sum. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D = 32x 60y கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம x, yயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 32க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ HCF of 32 and 60. ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், A = PQ + R. ஓகேவா? இப்போ ஹையஸ்ட் வேல்யூ தானே 60 தானே. இப்போ என்ன பண்ணலாம், 60 = Pங்கிறது 32. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 1 டைம்ஸ் தான் வரும். பேலன்ஸ் என்ன வரும், 28. 60லேருந்து 32 மைனஸ் பண்ணால் 28. இப்போ என்ன வரும் நமக்கு, 32 இங்கே டிவைடன்ட் வந்துடுமா, = 28. இப்போ என்ன ஆகும் நமக்கு, 1 டைம் தான் வரும். பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு, 4. 32லேருந்து 28 மைனஸ் 4 வரும். அப்போ 28 வந்து டிவைடண்ட்டாக வந்துடும். = இங்கே 4னால் என்ன வரும் நமக்கு, 4னால் 7 டைம். 4 × 7 28. அப்போ 4 7 டைம் வரும் 0. அப்போ HCF என்ன தான் வருது நமக்கு, 4 வருது. ஓகேவா? அப்போ HCF = 4. ஓகேவா? இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, D = 32x + 60y. இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம இங்கே என்ன இருக்குது, HCF இருக்கா, 4 இருக்கா. இப்போ 4 = இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ 4 இருக்கா, 4 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 28 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ 4 = இது வேணால் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாமா, இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். ஃப்ரம் 2. ஓகேவா? 2லேருந்து 4 இருக்கா. அப்போ 4னால் என்ன வரும், இங்கே 32வா, இந்த 28 1ஆல் 2 பெருக்கா 28 தான் வரும். அப்போ 32 - 28. ஓகேவா? இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 28க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலான்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரம் 1. ஃப்ரம் 1 என்னென்னா, இங்கே 28 இருக்கா, இந்த 28 இருக்குங்களே, அதாவது இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்காது. நான் அந்த ஈக்குவேஷன் வந்து இது சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிறேன். இந்த 28 இருக்கா, 28 சப்ஸ்டிட் பண்ணால் அந்த 32 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அதாவது 60 = 32. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதான் வரும். ஓகேவா? ப்ளஸ் 28. இந்த 28 அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன வரும், 60 - 32 வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும், இங்கே 4 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? என்ன வரும், 4 அப்படியே இருக்கட்டும். 4 = என்ன இருக்குது, 32வா, -28க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 60 - 32. ஓகேவா? மைனஸ் உள்ளார எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்ன வரும், -60 -60 -to +32. இப்போ இது 2 இருக்கா நம்ம. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 32வா +32. இந்த -60 எப்படி எழுதலாம்னா, 60 இந்த மைனஸ் வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே 2 32 அது 2 கூட்டக்கூடாது. நம்ம அதை எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், 32வை × 2ன்னு போடலாமா. 60 போனால் என்ன பண்ணுவோம், 32 × 2ன்னு போடுவோமா. அதேமாரி இங்கே 2 இருக்கிறதுனால 1 + 1 2. அப்போ 32 ப்ராக்கெட்டில் என்ன பண்ணும், 2. இந்த ப்ளஸ்ஸு 60 இருக்கா. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த -1ஆல் போயிடும்னா -60 வந்துடும். இந்த ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ணலாம், அந்த XY வேல்யூக்கு வந்து நான் இப்படி இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். ரைட்டா, -1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இது என்னது, 32 × 2வா ப்ளஸ் 60 × -1. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ண என்ன ஆகும் நமக்கு, D அது D 32x ப்ளஸ் 60y. ஒய்யோட வேல்யூ இது, எக்ஸோட வேல்யூ இது. D என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, D இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதானே வந்திருக்கு. D வந்து 4 தானே, அதை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ x = என்னது, x = 2. ஓகேவா? x = 2, y = -1. ஓகேவாப்பா? At 9th sum, a positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அதாவது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா,
ஏதோ நம்பரால் பாசிட்டிவ் டிவைட் பண்ணால் என்ன இருக்குது 88 டிவைடண்ட் வந்து எதால் 88 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 61 ஓகேவா. அப்போ A = 88 + Q + 61 அதே நம்பர் வந்து நீங்கள் 11 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை இங்கே 61 இருக்குது ரிமைண்டர் அதை எடுத்துக்கோங்க. இப்போ 61 = 61 எப்படி எடுத்துக்கலாம், நம்ம 11 பண்ணலாமா. 11 என்னது 11 × 5 11 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 11 ரைட்டா. இப்படி பண்ணால் கூட என்ன வரும், 11 டிவைட் பண்ணால் என்ன வரும் நமக்கு 5 டைம்ஸ் வருமா, 55 வருமா, பேலன்ஸ் வந்து 6 ஓகேவா. அதுதான் ரிமைண்டர் 6. இது எதனால் இப்போ 88 என்ன ஆகும் நமக்கு இஸ் டிவிசிபிள் பை இஸ் இதுனாது இது வந்து மல்டிபிள் ஆஃப் 11 தானே. 88 வந்து 11 என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம், 8 டைம்ஸ் வரும் ஓகேவா. அப்போ இது டிவிசிபிள் பை 11 ஓகேவா. அப்போ இது ஆன்சர் என்ன நமக்கு, அந்த சேம் நம்பர் இஸ் டிவைட் பை 11னா என்னது ரிமைண்டர் = 6 ஓகேவா. அடுத்து 10th sum. So the 2 consecutive positive integer are always co-prime. Co-primeனா என்ன, ரெண்டு நம்பருக்கும் பொதுவாக என்ன இருக்கும், ஒன்று மட்டும்தான் இருக்கணும் காமன் ஃபேக்டர். அப்படி இருந்துச்சுன்னா அது co-prime. Let the 2 consecutive positive integer என்னென்னு எடுத்திருக்கேன், n and n+1 எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ அதை வந்து case 1 case 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு n வந்து ஆடுன்னு எடுத்திருக்கேன். ஆடுனா ஒற்றைப்படை. அடுத்து n+1 ஈவன். கன்சிக்யூட்டிவ்னா என்னது அடுத்தடுத்த நம்பர். இப்போ 2 இருந்ததுன்னா அடுத்தது என்னன்னு வச்சுக்கோங்க. n+1னா என்ன அர்த்தம், 2ஓட 1 தான் 3. இது ரெண்டுக்கும் இடையில என்ன தான் இருக்குது, நம்ம 1 தான் காமனாக இருக்கும் டிவைட் பண்ண முடியும், மற்ற எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா. என்னது காமனாக இது ரெண்டுக்கும் என்ன தான் இருக்கும், நமக்கு காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும் ஓகேவா. அடுத்தது n+1. the only common factor of n and n+1 என்னது 1 ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து n வந்து ஈவன் எடுத்தால் n+1 என்ன தான் இருக்கும் நமக்கு. இப்போ n வந்து ஈவன்னா என்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஆடுன்னு எடுத்தோமா. n வந்து ஈவன்னா சப்போஸ் 4 எடுத்தால் அடுத்து என்ன இருக்கும் 5 இருக்கும் ஓகேவா. அதான் if n is even n+1 is odd. the only common factor of n and n+1 அது அதுக்கும் 1 தான் காமன் ஃபேக்டர் ஓகே. ரெண்டு கேஸில் என்னது n+1 1 is the காமன் ஃபேக்டர். அப்போ HCF n and n+1 வந்து என்ன தான் இருக்கும் நமக்கு ரெண்டுத்துக்குமே என்னது 1 தான் காமன் ஓகேவா. அப்போ HCF n and n+1 is 1. thus the 2 consecutive positive integers ஆர் ஆல்வேஸ் எனது கோப்ரைம்னா எனது ரெண்டு நம்பர்ஸ்க்கும் என்ன இருக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அதனால் என்னது இருக்குது, இது ஒரு 2 consecutive positive integers ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம் சொல்லிடுச்சு அவ்வளோதான் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.